ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா அல்வா பூரி பண்ண போகிறோம். அதுக்காக அரை கிலோ மைதா எடுத்திருக்கோம், 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசிலில் நம்ம போட்டு ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் போட்டோன்னே நல்லா ஒரு 4-5 விசிலில் வரட்டும். வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். முந்திரி எடுத்துருக்கோம். இப்போ முந்திரி கொஞ்சம் தண்ணியில் நல்லா இந்த மாதிரி குக்கரில் ஒரு 4 விசிலுக்கு வச்சோம். பருப்பும் நல்லா வெந்துச்சு, உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிச்சு முந்திரி. இந்த ஸ்டேட்டில் நம்ம தண்ணி இல்லாத வடிகட்டிட்டு மிக்சியில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம், நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டோம். இப்போ அரை ஸ்பூன் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். வேணும்னா ஆட் பண்ண, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பால் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம், நல்லா தண்ணி இல்லாத திக்காக. இப்போ தண்ணி இல்லாத பாலில் நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாத பாலும் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, கலர் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கோம். கடாயில் ஆயில் போட்டுக்கலாம். நம்ம ஆயில் போட்டோன்னா 2 பட்டை, ஒரு 4 லவங்கம் போட்டிருக்கோம். இது நல்லா சூடாகட்டும். இது நல்லா நம்ம எண்ணெயில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டியாக அல்வா பதத்துக்கு வரணும். அந்த லெவலில் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம பால்கோவா போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டு சுவையாக இருக்கும், கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் பால்கோவா போட்டால். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இருக்குது, நல்லா திக்காக அல்வா பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டணும், கைவிடாத. நல்லா இந்த மாதிரி திக்காக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காக ரெடியான ஸ்டேஜில் நம்ம பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அல்வா கட்டியாக பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. தட்டில் போட்டு ஆற வச்சுருக்கோம். நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். பார்ட் 2 கண்டினியூ வீடியோ வரும் உங்களுக்கு.